अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணனையே தன்னுடைய கணவனாக அடைய வேணும் என்று பாரித்திருக்கிற ஆண்டாள் அவனை உடனே அடைய வேண்டும் என்கிற துடிப்பின் காரணமாக பல பல காரியங்களை செய்தாள். அவள் பாவை நோன்பு நோற்றாள். தொடர்ந்து நாச்சியார் திருமொழியிலே காமன் காலிலே விழுந்து மன்மதனுக்காக நோன்பு நோற்றாள். அதற்கு பிறகு சில அனுபவங்களெல்லாம் நடைபெற்றன. கூடலிழைத்து பார்த்தாள். அதற்கு பிறகு நாச்சியார் திருமொழியினுடைய 5ஆம் திருமொழியிலே குயில்களை பார்த்து கண்ணபிரான் நான் இருக்கிற இடம் வரும்படியாக நீ கூவாயாக என்று அந்த குயில்களை பிரார்த்தித்துக் கொண்டாள். இப்படி அவள் குயில்களை பிரார்த்தித்துக் கொண்டிருந்த பொழுதும் கூட கண்ணபிரான் அங்கு உடனே வந்தானில்லை. அதாவது இவள் குயில்களை பார்த்து வேண்டிக் கொண்டவுடனே குயில்கள் கூவி இருக்கலாம். ஆனாலும் கண்ணபிரான் இவள் இருக்கிற இடத்திற்கு வராமல் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. உடனே இவளை வந்து அனுகிரகித்து விட்டால் இன்னும் இவளுடைய திருவாக்கிலிருந்து அமுதமன்ன பாசுரங்கள் வெளிவர வேண்டுமே, அந்த பாசுரங்களைக் கொண்டு உலகமெல்லாம் உய்வு பெற வேண்டுமே என்கின்றபடியினாலேயும் மற்றொரு காரணம், இவளுக்கு தன்னிடத்தில் இருக்கிற அந்த ஆசையானது நன்றாக மேலே மேலே வளர்ந்து இனி இவனை பெற்றால் அல்லது தரித்திருக்க முடியாது என்கிற நிலைமை அவளுக்கு ஏற்பட வேண்டும். அப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு பசி மிகுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உண்ணுகிற உணவு அது சுவைக்கும் அல்லவா? அதுபோல இங்கேயும் கூட தன்னை அனுபவிக்க வேணும் என்கிற ஆசை ஆண்டாளுக்கு மேலே மேலே ஏற்பட அது இவளுக்கு இன்னும் தன்னுடைய அனுபவத்தில் இனிமையை உண்டாக்கும் என்கிற காரணத்தினாலேயும் எம்பெருமான் உடனே வந்து அவளுக்கு அனுகிரகத்தை செய்யவில்லை. ஆனால் அப்படி எம்பெருமான் வாராமையினாலே ஆண்டாளுக்கு துன்பமோ மிக மிக அதிகமாகிவிட்டது. அவனை பெற்றால் அல்லது இனி ஒரு நொடி பொழுதும் உயிர் தரித்திருக்க முடியாது என்கிற நிலைமை ஏற்பட்டு விட்டது. பார்த்தான் எம்பெருமான் இவளை அனுகிரகித்து விட்டால் இவளிட திருவாக்கிலிருந்து இனிமேல் பாசுரங்கள் வெளிவராது, இவளை ஏற்றுக்கொண்டு விட்டால். ஆனால் இவளுக்கு உடனே தான் காட்சி கொடுக்காவிட்டால் இவள் உயிரை விட்டு விடுவாள் போல இருக்கிறது. என்ன செய்யலாம் என்று பார்த்தான். ஒரு வகையாக இவளுக்கு ஏதாவது ஒரு தரிப்பை உண்டாக்க வேண்டும் என்று பார்த்து தனக்கும் அவளுக்கும் நடைபெறுகின்ற கல்யாணம், அதாவது கண்ணபிரானுக்கும் ஆண்டாளுக்கும் இடையே நடைபெறுகின்ற கல்யாணம், அதை இவள் கனவிலே காணும்படி செய்தானாம். அதாவது நேரடியாக கல்யாணம் ஏற்பட்டு விட்டால் அவள் எம்பெருமானோடு சேர்ந்து விடுகிறாள். அப்படி அன்றிக்கே அந்த எம்பெருமானுக்கும் இவளுக்கும் ஏற்பட்ட விவாகமானது இவளுக்கு கனவிலே தோன்றியதாம். அவள் விழித்து கொண்டவாறே தான் கண்டது கனவு என்று தெரிந்து கொண்டாலும் அதிலே தான் கண்ட காட்சிகளை எல்லாம் தன்னுடைய தோழிக்கு சொல்லி ஒருவாறு தரிப்பை அடைந்தாள். இப்படியெல்லாம் நடந்தது. எனக்கு கனவிலே கண்ணன் வந்தான், என்னை கைப்பிடித்தான், என்னை கல்யாணம் செய்து கொண்டான் தோழி என்று தன்னுடைய தோழியை பார்த்து வார்த்தை சொல்லுவதாக இந்த நாச்சியார் திருமொழியிலே 6வது திருவாய்மொழி அமைந்திருக்கிறது. அதிலே முதல் பாசுரத்திலே திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காக கண்ணன் அந்த ஊருக்கு எழுந்தருளுகிறான் அல்லவா? அதாவது ஆண்டாள் இருக்கிற ஊர், என்னால் அது சிறுவில்லிபுத்தூர் தானே, அங்கேதான் எழுந்தருளுகிறான். அதைத்தான் அவன் எப்படி எழுந்தருளினான், அப்பொழுது என்ன நடந்தது என்று தான் கனவிலே கண்ட விஷயத்தை தன்னுடைய தோழிக்கு சொல்லுவதாக முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது. பாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்னதில் பூரணவற்கொட வைத்த புறவெங்க தோரணம் நாட்ட
இன்றைக்கும் கூட கல்யாணங்களிலே மாப்பிள்ளை அழைப்பு என்று ஒன்று நடத்துகின்றார்கள் அல்லவா? அதைத்தான் முதல் பாசுரத்திலே ஆண்டாள் தெரிவிக்கிறாள் என்று கொள்ளலாம். எப்படி வந்தான் மாப்பிள்ளை என்றால், வாரணமாயிரம் சூழ வலம் செய்து என்று 1000 வாரணங்கள், வாரணம் என்றால் யானை, 1000 யானைகள் சூழ அப்படி நடந்து வந்தான் கண்ணன் என்று தெரிவிக்கிறாள். 1000 யானைகள் ஏது என்று கேட்டால், இவனுக்கு தகப்பனாரான வசுதேவர், நந்தகோபர், அதாவது வசுதேவரும் நந்தகோபரும் நெருங்கிய நண்பர்களாகையினாலே நந்தகோபருடைய பசுக்கள் எல்லாம் வசுதேவருடையது என்று சொல்லலாம்படியும், வசுதேவருடைய ஆணைகள் எல்லாம் நந்தகோபருடையது என்று சொல்லலாம்படியும் இருந்தபடியினாலே இவனுக்கு யானைகள் உண்டு என்று கொள்ளலாம் என்று ஒரு பொருள் காட்டினார் வியாக்கியானத்திலே. அதையும் தவிர முக்கியமாக இன்னொரு அர்த்தம் காட்டப்படுகிறது. கண்ணனே ஒரு வாரணம், யானை. அவன் தொடர்ச்சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப வாரணம் பைய நின்றூறுவது போல் என்று அப்படி நடந்து வருபவனாகையினாலே கண்ணனே ஒரு ஆணை. அப்படி இருக்கிற அந்த ஆணைக்கு தோழர்களாக எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்னால், இவளுடைய திருத்தகப்பனார் பெரியாழ்வார் தெரிவித்தார், தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர் நடையிட்டு வருவான் என்று 1000 தோழர்களோடு அவன் அப்படி நடந்து வருவான் என்று பெரியாழ்வார் தெரிவித்தார். ஆக அந்த 1000 தோழர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தன்னேராயிரம் என்று இவனைப் போலவே இருக்கிறவர்கள் என்று தெரிவித்தார் பெரியாழ்வார். ஆகையினாலே இவன் ஒரு வாரணம், இவனுடைய தோழர்கள் 1000 பேரும் இவனை போன்றவர்கள் ஆகையினாலே அவர்களும் வாரணம் ஆகையினாலே, அப்போ வாரணம் 1000 சூழ என்னால் தன்னுடைய 1000 தோழர்களும் சூழ வந்தான் என்று பொருள் கொள்ளலாம் என்று காட்டுகின்றார்கள். அப்படி வாரணமாயிரம் சூழ வலம் செய்து அப்படி பிரதட்சணமாக வருகிறானவன், ஊர்வலமாக. இந்த வலம் செய்து என்னால் ஊர்வலம் என்று சொல்லுகிறார்களே, அப்படி வருகிறானாம். யார் வந்தார்கள் என்றால் நாரணன் நம்பி என்று. நாரணன் என்னால் அவன்தான் சர்வலோக நாதனான ஸ்ரீமன் நாராயணன் என்றோ கண்ணனாக வந்து அவதரித்திருக்கிறான். அப்படிப்பட்ட நாரணன், அதிலேயும் அவன் நம்பி என்றால் எல்லா குணங்களாலும் பரிபூர்ணமாக நிறைந்திருப்பவன் என்பது பொருள். அப்படிப்பட்டவன் அங்கே வந்தான். அப்படி இவளை திருக்கல்யாணம் புணர்ந்து கொள்வதற்காக, ஆண்டாளை திருக்கல்யாணம் புணர்வதற்காக வந்தான். நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று அவன் வந்தவுடனே ஊரிலே இருப்பவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், பூரண பொற்குடம் வைத்து அவனை எதிர்கொண்டு அழைப்பதற்காக பூர்ண கும்பம், அதாவது ஒரு குடத்திலே நீரை வைத்து அதை கொண்டு போய் பெரியவர்களுக்கு காட்டுவது வழக்கம். ஆக பூரண பொற்குடம் வைத்து அதற்கு மேலே புறமெங்கும் தோரணம் நாட்டா என்று இப்படி இவன் வருகிறான் என்கிறபடியினாலே ஊரையெல்லாம் அலங்கரித்து வைத்தார்களாம். தோரணங்கள் எல்லாம் கட்டி இவன் வருகின்ற வழிகளை அப்படி அலங்கரித்து வைத்தார்கள். இப்படி நான் தோழி கனா கண்டேன். அப்படி யானை போல நடந்து வருகிறான் கண்ணன். அவன் தன்னுடைய தோழர்களோடு வருகிறான். அப்பொழுது ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் அவனுக்கு பூர்ண கும்பத்தை கொண்டு போய் அதே போல அவனுக்கு தோரணம் நாட்டி அவனுக்கு வரவேற்பு கொடுத்தார்களே, இதை நான் கனவிலே கண்டேன் என்றாள் ஆண்டாள். அடுத்தபடியாக 2வது பாசுரத்திலே அவள் என்ன தெரிவிக்கிறாள் என்றால், அந்த கண்ணனுக்கும் தனக்கும் திருமணம் புணர்வது என்று நிச்சயதார்த்தம் என்று இப்பொழுது சொல்லுகிறோமே, அதாவது திருக்கல்யாணத்தை மாப்பிள்ளை அழைப்புக்கு அடுத்தபடியாக நடைபெறுகின்ற நிச்சயதார்த்தம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது கல்யாணத்தன்றைக்கு முதல் நாள் நடைபெறுகின்ற நிச்சயதார்த்தம், அதை சொல்லுகிறார் நிச்சயதார்த்தம் என்று சொல்லுகிறார்கள். அதை இங்கே அப்படி அந்த நிச்சயதார்த்தத்தை சொல்லுகிறாள். மணமென்ன நாளிட்டு பாடகமுகு பரிசுடைப்பந்தற்கு மாதவன் கோவிந்தன் என்பார் காலகோதா கண்டன் தோழினார். பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்திற்கு நாள் குறித்தார்களாம். எப்பொழுது என்னால் நாளை வதுவை, நாளைய தினம் திருமணம் என்று நிச்சயம் செய்தார்களாம். என்ன நாளைய தினம் என்று சொன்னதனுடைய சுவாரஸ்யம் என்ன என்பதை விளக்குகின்ற பெரியவாச்சான் பள்ளி மிக ரசமாக தெரிவிக்கின்றார். இன்னும் பல மாதங்கள் கழித்து என்றால் ஐயோ அவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டுமோ என்ற துன்பம் ஏற்படுமாம். இன்றைக்கே என்று சொன்னால் இப்பொழுதேயா என்று ஆனந்தத்தாலே ஹிருதயம் வெடித்து விடுமாம். அப்படி அன்றைக்கே அவர்களுக்கு நாளை வதுவை என்று கொஞ்சம் ரொம்ப நாள் தள்ளியும் இல்லாமல் உடனேயும் என்றும் இல்லாமல் மறுநாள் வதுவை திருக்கல்யாணம் என்று நாளிட்டார்கள். அதற்கு மேலே பாளை கமுகு என்று இதெல்லாம் திருக்கல்யாணத்திற்கு
ஏற்படுத்துகின்ற பாலிகைகள் முதலானது ஏற்படுத்துகிற வழக்கம் உண்டாகினாலே அவற்றையெல்லாம் வைத்து பரிசுடை பந்தற்கீழ், அந்த பந்தலின் கீழே கண்ணன் எழுந்தருளினான். அவன் எப்படி எழுந்தருளினான் என்றால், கோளரி என்றால் மிடுக்கை உடைய ஒரு சிங்கம் போலே நடந்து வந்தான். அவன் யார் என்றால் மாதவன் என்று பெரிய பிராட்டியாருக்கு மணவாளன். அதற்கு மேலே கோவிந்தன் என்றால் அவன் ஆயர் குலத்திலே தோன்றியவன் என்று பொருள். அதாவது பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் கூட எளியவனாயிருந்தான் என்று அந்த சொல்லை இங்கே ஏன் சொல்லுகிறாள் என்றால், இந்த கல்யாணத்திற்கு யார் என்ன தடை செய்து விடுவார்களோ என்று பயந்து எல்லோரிடத்திலும் அவன் குழைந்து அப்படி பணிவாக நடந்து வந்தான் என்பதைத்தான் கோவிந்தன் என்கிற சொல்லாலே ஆண்டாள் காட்டுகிறாள் என்று பெரியவாச்சான் பிள்ளை சுவையாக உரைத்தருள்கிறார். அப்படிப்பட்ட கோவிந்தன் எளிமையை கொண்டவன், அவன் வந்தான் என்று கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை என்னால் அவனே ஒரு பெருங்காளை போலே. அதாவது எம்பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது கஜசிம்ம கதி வீரோ சார்தூல விஷபோபமோ என்று சிங்கத்தினுடைய நடை, யானையினுடைய நடை, புலியினுடைய நடை, எருதினுடைய நடை என்றெல்லாம் சொல்லுவது வழக்கம் உண்டு. அதை இந்த பாசுரத்திலே கோளரி மாதவன் கோவிந்தன் காளை என்று பல சொற்களாலே அந்த கண்ணபிரானை நமக்கு காட்டி, அந்த காளையான கண்ணபிரான் அப்படி திருமண பந்தலிலே வந்து நுழைந்தான் என்று இந்த இரண்டாம் பாசுரத்திலே தெரிவித்தாள். இதற்கு மேலே இன்னும் நடைபெற்ற நிகழ்ச்சியை கனவிலே கண்டு தோழி நடத்த சொல்லுவது இன்னும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.